பயந்துட்டு தானே குழந்தை நினைச்சீங்களா? சரியா மாட்டுச்சுங்க ரெண்டு ஃபிகரும். ధూమ్రాక్షి కామాక్షి భీమాక్షి కాచవే పాపమంత పడబాడలాక్షి సృష్టి సమతుల్యం కాపాడునది నీవే జగత్ సాక్షి. எவ்வளோ நாடகம் ஆனாலும் உன்னை விட மாட்டோம் பொம்மாயி. అఖిలాండ కళ్యాణ నాయకి వైరా రా రా. నాకేమైనా అయినా వదిలేస్తా, మా వాళ్ళకి ఏమైనా అయితే నరికి పారేస్తాన్రా. எவ்வளோ நாடகம் ஆனாலும் உன்னை விட மாட்டேன் பொம்மாயி. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதா? குடிச்சதுன்னு இறங்கலையா? உங்க ரெண்டு பேருக்கும் பேய் பிடிச்சு என்ன அடிச்சீங்கல்ல? எங்களுக்கு பேய் பிடிக்கலடா, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. இங்க இருந்து போறது நல்லது. சத்யா, என்ன அடிபட்டிருக்கு? நான் உண்மையா சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. என்னாச்சுன்னு சொல்லு சத்யா. பேய் அடிச்சிருச்சு. சரக்கு நல்லா அடிச்சு கீழே விழுந்திருப்பான். எங்களை கூப்பிடாம பாட்டில் ஃபுல்லா குடிச்சா இப்படித்தான் நடக்கும். போதும் நிறுத்துங்கடா. உங்களுக்கும் எனக்கு நடந்த மாதிரியா நடந்துச்சுன்னா அப்போ தெரியும். இன்னும் ஒரு வாரத்துல கோர்ட்டு கேஸ்ல நம்ம தான் ஜெயிப்போம். அப்படி ஜெயிச்சா இந்த வீடும் லேண்டும் நமக்கு சொந்தமாகும். அதுக்குள்ள இவங்க எல்லாரையும் காலி பண்ணணும். நம்ம பண்ணதா எந்த க்ளூவும் கிடைக்க கூடாது. கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் கொலை பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்க தான் நமக்கு லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். புரியுதுல்ல? பாய். ஹேய், எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஓ, எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க போல. ஆமா, உன் ஃப்ராடு தானெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல எனக்கு பிரச்சனையா இருந்த ஃபாரின் பொண்ணை தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் தடையா வந்தாங்க. அவங்களுக்கு பேய் பயத்தை காட்டி ஓட வைக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் அவங்க ஓடவே இல்லை. அதனாலதான் மந்திரவாதி. நான் மந்திரவாதி பார்க்கணும். என்ன வேலை? பாருங்க பாஸ், நான் மந்திரவாதியை பார்க்கணும். வேலை என்ன? அவர் கூட ஒரு டீல் பேசணும். இங்க பாரு, எங்க பாஸ் புது ஆளுங்க கூட டீல் பேசும்போது இப்படி டைரக்டா மீட் பண்ண மாட்டாரு. எதுவாக இருந்தாலும் என் கூட தான். ஓகே, நம்மளே பேசுவோம். பக்கத்தில் சேர் இருக்குல்ல, எதுக்கு நின்றுக்கிட்டு உட்காந்துட்டே பேசுவோமா? சொல்லுங்க, டீல் என்ன? மர்டரா, காலா, கையா? ஐயோ, எங்க படத்துக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைங்க. கொஞ்சம் சின்ன பட்ஜெட். சரி, என்ன வேலை? ஓகே, பிளான் சூப்பர். நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன்.
டீல் ஓகே. பணத்தை ரெடி பண்ண. ரெடி பண்ணுறது இருக்கட்டும், குருவோட கெட்டப் மட்டும் சூப்பராக இருக்கும். அவரை இறக்குன. வாங்க சாமி, என்னோட ரூம்குள்ளே போய் பேசலாம். என்ன தம்பி, எப்படி இருக்கு என் பர்ஃபார்மன்ஸ்? உங்களுக்கு என்ன குரு, நடிகர் திலகமாச்சே, உங்க கூட எங்களுக்கு போட்டியா? அதனால தான் நீங்களும் பர்சன்டேஜை எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும். நீங்க பாருங்க சாமி, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு அவங்கள நீங்க தான் நம்ப வைக்கணும். அவங்க பயந்து போய் ஓடி போகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவனுங்க இங்க இருப்பாங்க. நாளை காலையில அவனுங்க பயந்து ஓடிடுவாங்க. இது நடக்கும். அப்படி அவங்க நிஜமாவே ஓடி போயிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே வர அமௌண்ட்ல 50% தான். ஜெய் சாம்பவி. சாகடிச்சேன். அப்படி எனக்கு தடையா வந்த அத்தனை பேரையும் போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். இப்ப மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும். சரி, சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த வீட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுக்காக இருந்தா இத்தனை பேரை கொலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த லேண்டில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள கிரானைட் எவனையும் விட்டு வைக்கிறதா? நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? இல்ல இன்னும் இருக்கா? நீ லவ் பண்ண உடனே நான் லவ் பண்றதுக்கு நான் என்ன பைத்திய மாதிரி தெரியுறேனா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எஸ்ஐ சத்யா. நானும் தான் உன்ன மாதிரி நடிச்சேன். நீ இந்த லேண்ட்காக ஒரு பொண்ணை கொலை பண்ண ஞாபகம் இருக்கா? ஆனா அதை மறக்க முடியுமா? அந்த கேஸ் கோர்ட்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க அந்த கேஸை திரும்பவும் கொண்டு வந்திருக்கோம். அந்த கேஸை திரும்பவும் கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ தெரிஞ்சது. ஆனா ஆதாரத்துக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்ப மாட்டிக்கிட்ட. எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? உன் வாயால நீயே சொல்லிட்ட. இனிமே தப்பிக்க முடியாது. சத்யா, அரெஸ்ட் ஹிம். இந்த வீட்டுக்கு அதிக மதிப்பு இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா உனக்கு அது எப்பவும் கிடைக்காது.